நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன். இது வந்து ஒரு வளமையா போடுறாங்க. நோன்பு மாத அல்லாத நேரத்தில் முஸ்லிம்கள் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று போடுறோம். பிஃபோர் ரமதான் பார்த்துருக்கீங்களா? நிறைய போடுறாங்க அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக் ரீல்ஸ் எல்லாம் வருது. பிஃபோர் ரமதான் அவர் வந்து பேசுறாரு, டேய் எங்கடா இருக்க, இதுக்கு போலாமா, பார்க்குக்கு போலாமா, படத்துக்கு போலாமா அப்படின்னு பேசுறாரு. உடனே ஆஃப்டர் ரமதான் அப்படின்னு ஒரு தொப்பி எடுத்து மாட்டிக்கிறாரு. ஒரு இளைஞர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு போடுறாங்க முஸ்லிம்ஸ். உடனே தொப்பி எடுத்து மாட்டிக்கிட்டு டேய் நோம்புடா, நோம்பு மாசம்டா, எங்கடா அதெல்லாம் நல்லா வரலடா, ஹராம்டா, அதெல்லாம் வாடா நோம்பு மாசம் தொழுகைக்கு போலாம்டா அப்படின்னு. இது வந்து ஒரு ஜோக்கா அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை நாம் பழகி வைத்திருக்கிறோம் என்றால், நீங்க இந்த நோன்பில் அழகான ஒரு பயிற்சியை எடுத்துக் கொள்கிறீர்கள். இந்த நோன்பில் ஒரு அழகான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து உங்களை மாத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறான். நீங்கள் இந்த நோன்பில் என்ன கற்றுக்கொள்கிறீர்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காகத்தான் அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். ஆனால் நம்ம என்னன்னா, இதை அப்ரோச் பண்ணும்போது இதை அணுகும் போது நம்முடைய உள்ளத்துல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு வைங்களேன், இந்த மாசம் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் டைட்டா போயிருவோம்பா, இந்த மாசம் மட்டும் எப்படியாவது அதை பார்க்காம இருந்துருவோம், இந்த மாசம் மட்டும் எப்படியாவது செய்யாம இருந்துருவோம், இந்த மாசம் மட்டும் சீரட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம், இந்த மாசம் மட்டும் இந்த தப்ப கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம், இந்த மாசம் மட்டும் செய்ய வேணாம் என்கின்ற எண்ணத்தில் அணுகப்படும் நோன்புக்கு அல்லாஹ் எந்த மதிப்பையும் தருவதில்லை.